ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். பிப்ரவரி 24 சனிக்கிழமை மாசி மகம். அன்னைக்கு தினம் உங்கள் வீட்டில் விளக்கேற்றும் போது அந்த எண்ணெயில் இந்த 3 பொருட்களை சேர்த்து விளக்கேற்றுறது மூலயமா நீங்கள் கேட்டது எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக கிடைக்கும். பரம ஏழை கூட பணக்காரராக மாறலாம். மாசி மாதத்தில் வரக்கூடிய மகம் நட்சத்திரமும் பௌர்ணமி தினமும் சேரக்கூடிய ஒரு அற்புதமான நாள் தான் மாசி மகம். அன்னைக்கு தினம் புனித நீராடுறது, கோயிலில் போய்ட்டு சுவாமி தரிசனம் பண்ணுறது இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம வீட்டில் என்ன விதமான வழிபாடு செய்யணும், ஏதாவது சிறப்பாக விளக்கு எது ஏற்றணுமா அப்படிங்கிற கேள்வி பல பேருக்கு வரும். இதுக்கு நீங்கள் சிறப்பாக விளக்கு எது ஏற்ற வேணாம். விளக்கு ஏற்றக்கூடிய எண்ணெயில் சில தெய்வீக சம்மந்தப்பட்ட பொருட்களை கலந்தாலே போதும். பொருளாதார பிரச்சனை, மனக்குழப்பங்கள், தேவையில்லாத பயம், வீட்டில் ஏதாவது ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே மாசி மகம் தினத்தில் இந்த சில பொருட்களை நீங்கள் விளக்கேற்றக்கூடிய எண்ணெயில் சேர்க்கலாம். இந்த பொருட்களை நீங்கள் தினமும் ஏற்றக்கூடிய காமாட்சி அம்மன் விளக்கில் சேர்த்து ஏற்றலாம். இல்லை பிரத்யேகமாக ஒரு அகல் விளக்கு எடுத்து அதில் விளக்கேற்றக்கூடிய எண்ணெயை ஊற்றி அதுலேயும் இந்த பொருட்களை கலந்து ஏற்றலாம். அது உங்களோட தனிப்பட்ட விருப்பம். ஆனால் குறைஞ்சது ஒரு விளக்கிலையாவது இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த பொருட்களை கலந்து விளக்கேற்றுங்க. அது என்னென்ன பொருட்கள் அப்படின்னா, இப்போ சொல்லக்கூடிய பொருட்கள் எல்லாமே பண வசியத்துக்கும் ஜன வசியத்துக்கும் பயன்படுத்தக்கூடிய அபாரமான சக்தி வாய்ந்த பொருட்கள். அதில் முதல் பொருள் ஏலக்காய். மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய பொருட்களில் ஏலக்காயும் ஒன்று. பணத்தை காந்தம் போல் ஈர்க்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பவர் இந்த ஏலக்காய்க்கு இருக்குது. அந்த ஒரு ஏலக்காயை 2-3 பீஸ் இருந்தால் கூட போதும். நீங்கள் விளக்கேற்றக்கூடிய எண்ணெயில் அதை போட்டுருங்க. அடுத்ததாக 2-3 துண்டு கிராம்பு, கொஞ்சமாக பச்சை கற்பூரம். பச்சை கற்பூரத்தோட மகிமை பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த 3 பொருட்களும் பணத்தை வசியம் பண்ணக்கூடிய தாந்திரிகத்துக்கு பல நல்ல விஷயங்களுக்கு பயன்படுத்துவாங்க. வீட்டில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் வைப்ரேஷன், எதிர்மறையான சக்திகள்லாம் விரட்டி அடிக்கப்படணும் அப்படின்னா பச்சை கற்பூரம் ரொம்ப ரொம்ப கை கொடுக்கும். அதனால் இப்போ சொல்லியிருக்கக்கூடிய இந்த 3 பொருட்களையும் உங்கள் வீட்டில் நீங்கள் விளக்கேற்றும் போது அதில் போட்டு அப்புறமா விளக்கேற்றுங்க. முடிஞ்சவங்க விளக்கேற்ற போகிற நேரத்தில் அந்த பொருட்களை போடாமல் விளக்கேற்றத்துக்கு தீபம் எண்ணெய் வச்சுருப்பீங்கல்ல, அதில் ஒரு 2 இல்லைனா 3 மணி நேரத்துக்கு முன்னாடியே இந்த பொருட்களை போட்டு ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த எண்ணெயை மட்டும் எடுத்து கூட நீங்கள் தீபம் ஏற்றலாம். அதுலேயும் எந்த தவறும் கிடையாது. ஒருவேளை முன்னாடியே இந்த பொருட்களை போட்டு அந்த எண்ணெயை ஊற வைக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் விளக்கேற்ற சமயத்துலையுமே இந்த 3 பொருட்களை கலந்துக்கலாம். ஆனால் தவறாமல் ஏலக்காய், கிராம்பு, பச்சை கற்பூரம் இந்த 3 பொருட்களை கலந்து விளக்கேற்றி பாருங்கள். அதுவும் மாசி மகம் தினத்தில் பௌர்ணமியும் சேர்ந்து வரக்கூடிய இந்த அற்புத நாளை ஏற்றி பாருங்கள். கண்டிப்பாக பரம ஏழை கூட பணக்காரராக மாறலாம். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.